நம சிவாய வாழ்க. நாதந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய நமச்சிவாய. சந்திரமௌலீஸ்வராய போற்றி. ஆதிசிவனே போற்றி. காசி விஸ்வநாதா போற்றி போற்றி போற்றி. நம சிவாய. அனைவருக்கும் ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். புது வருடம் பிறக்கப் போகிறது. இந்த புது வருட பிறப்பு மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களிடமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் எப்பொழுதும். அதாவது எதையும் உறுதிபட சொல்ல முடியாது. காரணம் அவரவர்களுக்கு அன்றைய சமயங்களில் நடக்கின்ற திசா புத்திகளை பொறுத்து ஒரு பொது கருத்து சொல்லும் பொழுது அதில் மாறுபாடுகள் வரலாம். அதே நேரத்தில் இந்த வருடத்திலே இனி வரப்போற 2025 வருடத்திலே ஒரு ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது, குரு பெயர்ச்சி இருக்கிறது, சனி பெயர்ச்சி இருக்கிறது. இப்படி இந்த பெயர்ச்சிகளோடும் கூட குருவிற்கு அதிசாரமும் வக்கரகதியும் கூட இருக்கிறது. ஆனால் குரு அதிசாரம் அடைந்தாலோ வக்ரம் அடைந்தாலோ அது பலன் மட்டும் குன்றுவதில்லை. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ராகு கேதுவின் பெயர்ச்சிகள் பெரும் பாதிப்பையும் தரும். அதாவது குறிப்பாக நான் இந்த ராசிகளுக்கு இது நடக்கும் என்று சொல்வது அவ்வளவு உசிதமாக தெரியவில்லை. காரணம், வருமாண்டில் எந்த ராசியினரும் சுகமாக இருக்க போவதில்லை. காரணம், கஷ்டமும் சுகமும் கலந்தேதான் வரும். இது யதார்த்தமான வாழ்க்கை முறை. அதுபோலத்தான் இந்த ஜோதிடத்திலே சில விஷயங்களும் நடக்கிறது. அதனாலே சில என்னென்ன ராசிக்கு என்ன கோயில் போகலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் என்றதை மட்டும் நாம் சொன்னால் அது மட்டும் போதும் உங்களுக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு ஜோதிடர்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இது நடக்கும் இது நடக்கும்னு யூடியூப்ல நிறைய ஜோதிடர்கள் சொல்ல போறாங்க. அத்தனை ஜோதிடர்களும் கருத்து மாறுபாடு இருக்கும். ஒருத்தர் ஒரே மாதிரி எல்லாரும் சொல்ல போவது கிடையாது. அதனால் அந்த குட்டையை நானும் இறங்கி குழப்ப தயாராக இல்லை. அதனால் ஒரு சில முக்கியமான பரிகாரங்களை மட்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேஷ ராசி அப்படின்று எடுத்துக்கொண்டால் மேஷ ராசிக்கு ஒரு முதல் பகுதி நன்றாக இருக்கும், பிற்பகுதி நன்றாக இருக்காது. மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராகு போய் இருக்க போறாரு. அது லாபமா அப்படின்னு நாம சொல்ல முடியாது. லாபஸ்தானத்துக்கு போனாலும் அது லாபம்னு சொல்ல முடியாது. இவர்களுக்கு தினமும் சுந்தரகாண்டத்தை படித்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நன்மை செய்வார், அவ்வளவுதான். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உடல்நிலைகள் பாதிப்புகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். அவர்கள் கந்த சஷ்டி கவசம் மட்டும் தினமும் பாராயணம் செய்து வந்தால் போதும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் குருவிற்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் போட்டு அவரை வணங்கி வந்தாலே போதுமானது. அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்கள் ஏதேனும் ஒரு அருகாமையில் இருக்கிற புராண திருக்கோயில்களுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வருவது மிக சால சிறந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்மையும் தீமையும் சமமாகத்தான் நடக்கப் போகிறது. பல பிரச்சனைகளையும் சந்திக்க போகிறார்கள். காரணம் அஷ்டமச்சனி. அடுத்ததாக இன்னொன்னு, சனி பெயர்ச்சியின் போது 9ஆம் இடம் போவார். சனி பாக்கியஸ்தானத்தை கெடுப்பாரு. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கண்டகச்சனி முடிந்து அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும். அவர்கள் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு இப்படி சனீஸ்வரனுடைய கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சுபம். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு அரசியலில் இருக்கிறவர்களுக்கு கூட நன்மை தராது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் தினமும் ஏதோ ஒரு திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும். துளாராசி. துளாராசிக்காரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பயிற்சி ஆகப்பட்டது. துளாராசிக்கு 6ஆம் இடத்துல சனி போவாரு.
குரு இப்பொழுதுக்கு இருக்கிறது 8லிருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகு 6ஆம் இடத்துக்கு வருவாரு. கேது 11ஆம் இடத்துக்கு போறாரு. 12லிருந்து 11ஆம் இடம் போறாரு. அப்போ ராகு 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால துலா ராசிக்காரர்கள் ஸ்ரீராம ஜெயம் தினமும் எழுதி வந்தால் சிறப்பானது. விருச்சிக ராசி அன்பர்கள் குரு ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் இவர்களுக்கும் பல கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சிறப்பாகவும் செயல்படும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் தற்சமயம் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு போவார். ராகு 4லிருந்து 3ஆம் இடம் வருவார். ஆக தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டக சனியாக கூட மாறும். அது குரு அப்படின்னு சொல்லும் போது தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தான மிதுன ராசிக்கு போக போறாரு. இவர்கள் அஷ்டமி திதியில் துர்க்கைக்கு நெய் தீபம் போட்டு வந்தால் சுகம். அடுத்தது மகர ராசிக்காரர்கள் சனி பகவான் 28/3/2025 பிறகு 7.5 சனி விலகும். இவர்கள் சனிக்கிழமை விரதம் இருப்பது சுகம் தரும். காரணம் 3ஆம் இடத்துக்கு போகிறார். மகர ராசியிலிருந்து குரு 8ஆம் இடத்திற்கு போக போகிறார். ராகு கேதுக்கள் பெயர்ச்சி மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே வரப்போகிறார்கள். அதனால் இவர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனீஸ்வரனை வணங்குவது சிறப்பை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்திற்கு, அதாவது கும்ப ராசிக்கு 2ஆம் இடம் செல்கிறார். பொங்கு சனி போக்கு சனி என்று சொல்வார்கள். இதிலே பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. காரணம் 2ஆம் சுற்று 3ஆம் சுற்று, இப்படி இவருடைய சுற்று கணக்கில் பாதிப்புகளும் நன்மைகளும் உண்டு. அதனால் 3ஆம் சுற்று எப்பொழுதும் நன்மை கொடுப்பதில்லை. இருந்தாலும் இப்பொழுது அவர் பொங்கு சனி போக்கு சனியாக போகிறார், பாதச்சனி. அதனால் இவர்கள் திருவேங்கடவனை, அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிப்பது சிறப்பை தரும். பல விஷயங்களிலிருந்து அவர்கள் காக்கப்படுவார்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்கள் தினமும், ஏனென்றால் மீன ராசிக்கு சனி ஜென்ம சனியா போறாரு. அந்த இடத்துல இருக்கிற ராகு ராசிக்கு 12ஆம் இடம் வர போறாரு. குரு பகவான் ராசியை பார்க்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடம் குரு போக போகிறார். இவர்கள் தினமும் அபிராமி அந்தாதியோ அல்லது கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம். காரணம் ஜென்மச்சனி உடல் உபாதைகளை கொடுப்பான், மருத்துவ செலவினங்களை ஏற்படுத்துவான். எனவே இந்த அளவில் மட்டும் நீங்கள் செய்து வந்தால் போதும். உங்களுக்கு நடக்க போகிற விஷயங்களை தெரிந்து கொண்டு தேவையற்ற பிரச்சனைகளில் நீங்கள் மனதை செலுத்த வேண்டாம். அதனால் எனக்கு தெரிந்தவரை இதையெல்லாம் நான் சொல்வதை விரும்புவதில்லை. காரணம், இதை தெரிந்து கொண்டு நாம் ஏதேனும் செய்ய முடியுமா என்றால் முடியாது. நடப்பது நடந்தே தீரும். ஆனால் அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தது. அனைவரும் எது வருமோ வரும் போகும், கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதே போல் நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும் என்ற அந்த மனநிலையோடு இருப்போமானால் எந்த கிரகம் எங்க போனாலும் நம்மை ஒன்றும் பாதிக்காது என்றால் உன் மனதை பாதிக்காது. மனம் எப்பொழுது பாதிக்கப்படாமல் தெளிவாக இருக்கிறதோ அப்பொழுது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிதான் பெருமை தவிர தோல்வியில் முடியாது. அதனால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள், போதும். மறுபடியும் பொதுவாக சொல்ல போனால் வரும் ஆண்டு, சித்திரைக்கு பிறகு வரும் ஆண்டு என்பது எந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கும் நன்மை தரப்போவது கிடையாது. ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். எல்லாமே எதை சார்ந்து நடக்கிறது அப்படி என்றால் ஒரு அரசாங்கத்தை சார்ந்துதான் அவர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்து நம்மளுடைய வாழ்வாதாரம் நடக்குது. ஏனென்றால் ஒரு காலத்திலே அரசர்கள் ஆண்டு வந்தார்கள். அப்பொழுது அரசன் எவ்வழி அவ்வழி மக்கள் என்று சொன்னோம்.
ஆனால் இப்பொழுது நாமே தேர்ந்தெடுப்பதனால் பிரஜைகள் எவ்வாறோ அவ்வாறுதான் அரசாங்கம். அப்போ நாம் தேர்ந்தெடுக்க கூடியவர்கள் நீங்களாக பார்த்து தேர்ந்தெடுப்பதினால் நம்மை போல்தான் அவர்களும் இருப்பார்கள். காரணம், இன்றைய காலகட்டத்தில், இது கலியுகத்தில், மனிதன் பல வகைகளிலும் பொருளை தவிர, பணம், பேராசை, இதை தவிர வேற எதையும் இவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. எதை செய்தாவது பணம் வந்தால் அது சரி என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு மக்கள் சென்றதாலும், லஞ்சம் கொடுத்தாவது தன் காரியமானால் பரவாயில்லை என்கிற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டதால், அது போன்ற அரசாங்கத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிம்மதி வரும்? வராது. அடித்து சொல்கிறேன், நிம்மதியை வர வைத்துக் கொள்ள வேண்டியதும், நிம்மதியாக வாழ வேண்டியதும் உங்க கையில். அப்போ நாம சரியான அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும். நம்மை ஆள்பவர்களை சரியான வழியிலே கொண்டு செல்ல ஒரு நல்ல மார்க்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த அரசு இல்லை என்றால் நம் வழிக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் நம்மில் யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது. காரணம், சுயநலம். நான் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த சுயநலம். இதனால் இப்படிப்பட்ட மக்கள் மனநிலையில், இந்த மனநிலையில் உள்ள மக்களால் ஜோதிடம் உங்களுக்கு எதுவும் செய்ய போவதும் இல்லை, இறைவனும் செய்ய போவதில்லை. எனவே இனி வருங்காலத்தை உங்கள் கைகளிலே ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் வரும் காலங்கள் மழை அதிகமாக பொழியும். மழையினால் தான் அதிகமாக நமக்கு அழிவுகள் ஏற்படும். ஏதோ இந்த டிசம்பர்லயே அழிஞ்சு போகும் சென்னை மாநகர், இதெல்லாம் ஏதோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்பொழுதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே நடக்கலாம், நடக்கும். காரணம், இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற இயற்கை சூழல் அப்படி. பனிக்கட்டிகள் அந்த பக்கம் அண்டார்டிகாவிலே உருகி கொண்டிருக்கிறது. அப்பொழுது கடல் மட்டம் உயரத்தானே செய்யும். எல்லா நதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது மிகுதியான நீர் கடலில் தானே கலக்கும். ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். இது எல்லாமே ஆழி அலையால் வரக்கூடிய, சுனாமியால் வரக்கூடிய அமைப்புகள். காரணம், நாம் எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணீரை தேங்கி வைக்க அணைகள் கட்டி வருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பூகம்பங்களும் நிகழும். அதை ஒட்டி பல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு டேம் உடைந்தால் அந்த பகுதி என்னவாகும் என்று யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, அனைவரும் நான் இந்த முகநூல் பக்கத்தில் பார்க்கிறேன், காவிரியில் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, இதை தேக்கி வைக்க எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்னு போடுறாங்க. இவர்களை நாம் என்ன அறிவாளிகள் என்பதா, அல்லது அந்த ஆட்சியில் இருக்கும் கட்சி பிடிக்காததால் போடுற பதிவுகளா? விளங்கவில்லை. ஏனென்றால் கடலுக்கு நீர் போயே ஆகணும். நீர் போகல அப்படின்னு சொன்னால் அந்த கடல் கடலாக இருக்காது. அதனுடைய உப்புத்தன்மை இன்னும் அதிகரிக்கும். அது இன்னும் பல விளைவுகளை, எதிர் விளைவுகளை மக்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதிகமான உபரி நீர் கடலுக்கு சென்றுதான் ஆக வேண்டும். முடிந்த அளவுக்கு தான் நீர்த்தேக்கம் செய்யலாம். ஏன் சொல்ற அத்தனை பேரும் அவர்கள் ஊரில் ஒரு குளத்தை வெட்டக்கூடாது, அந்த குளத்திலே நீர் ஏன் சேர்த்து வைக்க கூடாது? எல்லாத்தையும் அடுத்தவன் செய்வான் என்ற எதிர்பார்ப்பு அல்லது குற்றம் சொல்வதே சிலருக்கு வாடிக்கை. சிலர் பாருங்கள், இறங்கி வேலை செய்கிறார்கள். பல பேர் இறங்கி பல நீர் குளம் குட்டைகளை வெட்டி இருக்கிறார்கள், அரசாங்கத்தையே எதிர்பார்க்காமல். அவர்களால் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மனம் உள்ளவர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் அந்த மனம் உள்ளவர்களால் இந்த உலகம் உய்க்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. காரணம், இந்த குறை சொல்லுபவன் அத்தனை பேரும் முட்டாள் என்றுதான் நான் சொல்வேன். உங்களுக்கு என்ன பயன்? உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளும் அளவு இருக்கிறீர்களா?
சோம்பேறிகள், அடுத்தவரை பார்த்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள், எந்த வேலையும் செய்யாத சோம்பேறிகள். நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய.